அவ்வளவு அருவருக்கு தகுந்த ஆபாசமான வார்த்தைகள் வந்து தாவேக்கால மட்டும்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதெல்லாம் படிக்கிறது இல்லையா? நான் கேட்குறேன். புஷியானது படிக்க மாட்டானா? நான் கேட்குறேன். மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான்ல, ஜிம்ஸு கட்டை உருட்டு கட்ட மாதிரி இருக்கிறான்ல, மண்டையில் இவ்வளோ பேர் தலையை வச்சிருக்கான மூளை இருக்கா இல்லையா? அவனுக்கு தெரியணும்ல. கட்சி விட்டு விலைக்கு போகிறவங்களாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேசாதீங்கன்னு ஒரு பொதுவான ஒரு அறிக்கை கூட விட்டு அதான் அந்த பொண்ணு சொல்லுது. பொதுவாக அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னது யாரு? விஜய் தானே சொன்னார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லும் போது அங்கே ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட விஜயோட மகள் வயசு தான் அந்த வைஷ்ணவிக்கு. எப்படின்னா இருக்கட்டும்மா, அட்டென்ஷனுக்காக கூட வந்துருக்கட்டும்மா, உங்களுக்கு தேவை உங்கள் கட்சியில் அவங்க இல்லை, அவங்க விலகி வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து இப்படியா வந்து பேசுறது? அரசியலில் வந்து விஜய் வந்து மாற்று கருத்து இருக்குது, விஜய் விமர்சனம்லாம். விஜய் குடும்பத்தை பண்ணால் எப்படி இருக்கும்? ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு தகவலே போட்டேன். இது வந்து நல்லது கிடையாது. இது இப்படி வந்து ஆபாசமாக கேட்டால் பதில் தாக்குதல் கொடுத்தா நீங்கள் தேர்வீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் வழி நடத்துறது யாரு? ஜான் ஆரோக்கியசாமி தான் வழி நடத்துறது. புஷியானது கூட கிடையாது. அரசியல் வியூகம் நீங்க அமைக்கிறீங்கன்னா இதெல்லாம் தானே ஒரு வியூகம். இதெல்லாம் தானே நீங்க ஒழுங்குபடுத்தணும். வேற என்ன புடுங்கீங்கன்னு கேட்குறேன். ஜான் ஆரோக்கியசாமி வேற என்ன புடுங்கிடுவார் இவரு? அவன் வந்து ஒரு யூடியூப் வச்சு பேசுகிறான். அந்த யூடியூப்பில் இருக்கிறவன் நம்ம கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனா இல்லையா? இல்லைன்னா அவன் எங்கள் கட்சியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரெல்லாம் வந்து இப்படி செயல்படுறா அவங்கெல்லாம் எங்கள் கட்சி கிடையாது, அவங்களாம் டிஎம்கே சார்ந்தவங்க, எங்கள் பேரை கெடுக்கிறாங்க. இது மெச்சூரிட்டியான ஆட்கள் யாருமே இல்லை. தற்கொலை வெற்றி கழகன்றாங்க எல்லாருமே சொல்றாங்க. பொதுவாக இப்போ எல்லாருமே தற்கொலைகள் இல்லை. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா கட்சியிலிருந்து திமுக கட்சிக்கு போன வைஷ்ணவி அவர்கள் கடந்த 3 மாசங்களுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படின்ற அந்த பொண்ணு தாவேக்கால இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ திமுகவுக்கு மாறி இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இணையதளங்கள்ல என்னைய வந்து ரொம்பவே தரக்குறைவாக பேசுறாங்க, ஹராஸ் பண்ற வகையில பேசுறாங்க, பர்சனலா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி அப்படின்ற அந்த பொண்ணு தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் கட்சியினுடைய தொண்டர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலேயும் வந்து வருவாங்க. அவங்க வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பெருசாக விஜய் வந்து கண்டுக்கிறது இல்லை. கண்டுக்கலனாலும் இப்போவும் நான் வந்து அறிக்கை வரும் அந்த மாதிரிலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் எனக்கு நான் புகார் கொடுத்துருக்கேன் காவல்துறை கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதையும் பார்த்துருக்க மாட்டாரு, இல்லை பார்த்தும் பார்க்காம இருக்கிறாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே காட்டமாக அவங்களுடைய புகாரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இவங்களுடைய புகார் இப்போ திமுகவை வந்து திமுக தலைவரை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவங்க வந்து சேர்க்கணும்னா ஊடகத்தில் வந்து அதுக்கு அவங்களுக்கான திராவிட இயக்கங்களுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆதரவு ஊடகங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து ஊடகத்தில் வந்து வெளிப்படையாக கூப்பிட்டு வந்து நேர்காணல் பண்ணது. இப்போ முக்தார் எடுத்துக்கோங்க, உதாரணத்துக்கு நண்பர் முக்தார் தான் நம்ம உதாரணம். இப்போ வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகத்தை தான் அவர் நடத்துகிறாரு. அப்போ வந்து கேட்டால் பலரையும் நேர்காணல் வந்து அழைச்சி அங்கே வந்து அவர் வறுத்து எடுப்பார் பல பேரை. அதுக்கு சில நேரங்களில் பதிலும் கிடைக்கும், அது வேறு. அதே மாதிரி இவங்க தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த இவர் இன்னும் கூட மில்டன், தேரடி, அதே மாதிரி யூடியூப் ப்ரோட்டஸு, இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக வந்து ஒரு ஊடகத்தில் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட நபர்களையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்சி மூலமாக கூட வந்து விமர்சனங்கள் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணலாம், அது தப்பு இல்லை. அது வந்து ஒரு வரம்போடு அந்த விமர்சனன்ற பார்வையில் ஒரு வரம்போடு இருக்கும். அது யார் பண்ணாலும் சரி. ஒருமையில் கூட சில நேரங்களில் பேசுவாங்க. இப்போ யூடியூப் ப்ரோட்டஸ்லாம் ஒருமையில் பேசுவாங்க சில பேரை. ஆனால் அதிலும் கூட வந்து ஒரு லிமிட்டை தாண்டாமல் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஆபாசமான ஒரு கொச்சையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப் ப்ரோட்டஸு சில எக்ஸம்ஷன் இருக்குது. சில நேரத்தில் வந்து ஒரு சிலர் பேசும்போது வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வந்து எல்லையை தாண்டி இருக்காது. ஒரு ஆபாசம், அருவருக்கு தகுந்த ஆபாசம் சொல்லுவாங்கள்ல, ஆபாச வார்த்தைகளில் அருவருக்கு தகுந்த ஆபாச வார்த்தைகள் இருக்குல்ல, அது மாதிரியான வார்த்தைகள் இருக்காது. பொதுவாக கமெண்ட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறோம் அல்லது உதயநிதி அவர்களை விமர்சனம் பண்ணுறோன்னா அதில் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து யாரும் வந்து ஆபாசமாக வந்து வசைப்பட மாட்டாங்க. ஆனால் தாவேக்கால வந்து அந்த மாதிரியான ஒரு சில பேர் இருக்கிறாங்க. சரி, இப்படி சொன்ன உடனே நாம் தமிழரில் வந்து யாரும் பேசலையான்னு கேட்டால் நாம் தமிழர் பேசுவாங்க. குறிப்பிட்டு ஒரு சிலர் தான். குறிப்பிட்டு ஒரு என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியில் ஒரு 50 கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 5 கமெண்ட் வந்து இருக்கும். வந்து பார்த்தோன்னா ஒரு ஆபாச அர்ச்சனைகள் கூட இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியில் ஒரு குறிப்பிட்ட நபரை விமர்சனம் பண்ணால் அவ்வளவு அருவருக்கு தகுந்த ஆபாசமான வார்த்தைகள் வந்து தாவேக்கால மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு நேர்கொண்ட பார்வையில் நேர்மையான பார்வையில் நான் சொல்கிறேன். மற்ற கட்சிகளில் ஒருத்தர் 2 பேர் வந்து சில பேர் ஆபாசமாக கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து இல்லை இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு இல்லைம்மா. இப்போ கமெண்ட்டில் வரும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலி போடுறோன்னு வச்சுங்க. அந்த காணொலியில் வந்து அதில் யார் வருவாங்க கமெண்ட்டில்? பொதுவாக அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னது யார்? விஜய் தானே சொன்னார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட விஜயோட மகள் வயசு தான் அந்த வைஷ்ணவிக்கு. அவங்க வந்திருக்கலாம், அவங்களுடைய கட்சியோட வந்து நடவடிக்கை பிடிக்காமல் கூட மாற்று கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து தரம் தாழ்ந்த அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவங்க வந்து அட்டென்ஷனுக்காக தான் எப்படின்னா இருக்கட்டும்மா, அட்டென்ஷனுக்காக கூட வந்துருக்கட்டும்மா. உங்களுக்கு தேவை உங்கள் கட்சியில் அவங்க இல்லை, அவங்க விலகி வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக நீங்கள் வந்து இப்படியா வந்து பேசுறது குடும்பத்தை இவங்க வந்து இங்கேருந்து அட்டென்ஷனுக்காக வந்துட்டு இப்போ விஜயை பற்றி வெளியில் போயிட்டு தப்பாக பேசுறாங்க. தப்பா விஜயை பற்றி என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாமா, ஆனால் ஆபாசமான அருவருக்கு தகுந்த வார்த்தை யாரும் பேசவே இல்லை. அரசியல் விமர்சனங்களும் வைப்பாங்க. அரசியல் விமர்சனம் வேற. நீங்கள் ஆபாசமாக வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ நான் கேட்டால் வைஷ்ணவி குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து ஆபாச வார்த்தைகள் தான் நான் ரொம்ப சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் நீங்கள் வந்து இப்போ நான் கேட்குறேன், விஜய் அரசியலில் வந்து விஜய் வந்து மாற்று கருத்து இருக்குது, விஜய் விமர்சனம்லாம். விஜய் குடும்பத்தை பண்ணால் எப்படி இருக்கும்? அது தப்பு இல்லை. அது நான் நோட் பண்ணிட்டேன். பர்டிகுலராக இந்த பொண்ணை வந்து எப்போ அது கட்சியில் வந்துட்டு வெளியே போன பிறகு நேற்று வந்து யாரோ ஒருத்தரை பார்த்தேன். அந்த கட்சியில் வந்து ஒருத்தர் விலகிட்டார். இவன் இன்னொரு வந்து ஆம்பளை வைஷ்ணவி இவன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லைம்மா, சில பேர் வந்து எடுத்ததுமே கெட்ட வார்த்தையில் சில பேர் நான் கமெண்ட்டை விட்டுருங்க. ஊடகம் நடத்தக்கூடிய தம்பிகளை சில பேர் அவனுங்க வந்து பேசுகிறதே வந்துன்னு கேட்டிங்கன்னா வந்து யாரையும் விட்டுக்கிட்டு இருக்காமா. சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், அல்லது வந்து இங்கே யூடியூப் ப்ரோட்டஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இத்தனைக்கும் முக்கிய நிர்வாகி கூட இருக்கட்டுமே, யார் விமர்சனம் பண்ணாலும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமான வார்த்தையில் ஆபாசமான வார்த்தையில் தொடர்ச்சியாக பேசுகிறானுங்க. நான் பார்த்துட்டேன். இது வந்து நான் தகவல் கூட போட்டேன். அது வந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு தகவலே போட்டேன். இது வந்து நல்லது கிடையாது. இது இப்படி வந்து ஆபாசமாக பேசணும்னு கேட்டால் பதில் தாக்குதல் கொடுத்தா நீங்கள் தேர்வீங்களான்னு பாருங்கள். இப்போ வைஷ்ணவிக்கு பதில் வந்து கேட்டால் வந்து ஜான் ஆரோக்கியசாமி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, மாற்று ஊடகத்தில் இருக்குங்க. இல்லை ஆதவ அர்ஜுனாவை பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, இல்லை விஜயே பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, விஜய் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? எல்லாராலும் எல்லாம் பேச முடியும்ல. ஒரு ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் வந்து மெச்சூரிட்டியாக இல்லைன்ற நான் ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறேன், லயலா மணி வந்து நாகரிகமற்ற முறையில் பேச மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். வீர விக்னேஷ் டேட்டா வச்சு பேசுவான். ஒருபோதும் நீங்கள் தலைகீழ தண்ணி குடித்தாலும் ஆபாச வார்த்தை வீர விக்னேஷ் வாயில் வராது, லயலா மணி வாயிலையும் வராது. ஆவேசமான கருத்துக்கள் சொல்கிறது வேறு. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ஊடகம் மீடியாவில் வந்து நடத்துகிறேன்னு சொல்லி சில பேர் என்ன கேட்டால் வருமானம் பார்க்குறானுங்க. இப்போ விஜய் வந்து கடுமையாக அரசியலுக்கு வந்தபோது கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது இவங்கெல்லாம் யாருமே இல்லைம்மா. நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். விஜய் அரசியலுக்கு வந்தபோது இதே வேல்முருகனுக்கு வந்து இப்போ அந்த கவுண்டர் நான் தான் கொடுத்தேன். ஏன் இந்த செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3 பேர் இருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு பையன் கூட ஜெகதீஷன் ஒரு பையன் வந்து புலம்பிட்டு இருக்கிறான் பாருங்கள், அவன் உட்பட 3 பேர் இருந்தாங்க இல்லையா, லயலமணி, வீர விக்னேஷ், இவங்க கூட வந்து வேல்முருகனுக்கு வந்து கவுண்டர் பண்ணல, நான் தான் வந்து கவுண்டர் பண்ணேன். ஆனால் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கத்தை சொல்ல, ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் நீ எப்படி வந்து கூத்தாடின்னு சொல்லுவ, எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவ? அரசியலுக்கு நடிகர்னா அரசியல் வரக்கூடாதா? அப்போனா யார் வந்து உதயநிதி யார், முக ஸ்டாலின், கலைஞர் யார், எல்லாருமே நம்ம கேட்கலாம்ல, கூத்தாடின்னு சொல்லலாம்ல அப்படின்னு நான் தான் வந்து வேல்முருகனுக்கு கவுண்டர் பண்ணேன். அன்றைக்கி யாருமே வரவே இல்லை. எதுக்குன்னா இப்போ நீங்கள் இப்போ நல்லா மாற்று கருத்து வராங்க, ஒரு அரசியல் கட்சி வராங்க, அவங்க கட்சி விட்டு ஒரு விலைக்கு கூட போட்டோம். உடனே நீங்கள் வந்து அவங்கள வந்து இப்போ இந்த ஜெகதீஷன் ஒரு தம்பி இப்போ பேசிகிட்டு இருக்கிறான்ல, இப்போ வந்து பதவி கொடுக்கல கட்சியில் வந்து கேட்டால் லயலமணிக்கு, வீர விக்னேஷ்லாம் அதை போஸ்டிங் போட்டாங்க. ஜெகதீஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருல்ல, அவனுக்கு வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. அவங்க ஒரு மீடியாவில் போயிட்டு இப்போ புலம்பிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க சரிண்ணா. அவன் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து அவனை என்ன சொல்கிறானுங்கன்னா, இவனுங்கெல்லாம் சேர்ந்து இவன் ஆம்பளை வைஷ்ணவி, ஒரு கட்சியில் வந்து மாற்று கருத்து இருக்குது, இல்லை வந்து பிடிக்கலை, இல்லை வந்து கட்சி பதவி தரல, ஒருத்தர் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கன்னா
அவன் ஒரு ஊடகத்தில் போய் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கான். யார் வந்து கேட்டினா வந்து வன்மத்தை கொட்டுறான்னு வச்சுக்கங்களேன், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. வன்மத்தை கொட்டினால் கூட நீங்கள் பதிலுக்கு வன்மத்தை கொட்டுங்க, ஆனால் ஆபாசமாக கொட்டாதீங்கன்ற நான். இப்போது ஒரு குடும்பத்தையே இழுத்து பேச தப்பு தானேம்மா. அரசியலுக்கு வந்து அந்த அணுகுமுறை சரியா? ஒருத்தருடைய வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து குடும்பத்தையே வந்து ஆபாச கெட்ட வார்த்தையில் அறுவருக்கு தகுந்த உடல் உறுப்பை வச்சு அசிங்கமாக பேச தப்பு இல்லையா? அறுவருக்கு தகுந்த வார்த்தை அதுதானே. நான் அதுதான் நான் சொல்ல. நீங்கள் அரசியலில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் கூட நீங்கள் பேசுங்க, அவன் என்ன இவன் என்னான்னு கூட நீங்கள் பேசுங்க, அடா உடான்னு கூட பேசுங்க. நான் வந்து அதுக்கு எக்ஸம்ஷன். கடந்த காலத்தில் எல்லாமே தான் பேசுகிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய தலைவர்களே பேசுகிறாங்க, அவன் இவன் உரிமையில் பேசுகிறாங்க, அது வேற. ஆனால் ஆபாசமாக உடல் உறுப்பை வச்சு பேசுறதே வந்து திமுக தான் சொல்றாங்க சார். அதாவது ஃபேக் ஐடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபேக் ஐடிஸ் இல்லை நான் இல்லைம்மா, இல்லை எனக்கு தெரியும்மா, எனக்கு தெரியும். அப்படின்னா நான் சொல்லுவேன், அப்படி கிடையாது. இதை யார் பேசுகிறாங்கன்னு தெரியாதா? குறிப்பிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து விளம்பரம் தரக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் யார் யார் என்னென்ன ஊடகன்றதை நான் வந்து செய்தியாகவே நான் போட்டு அனுப்பியிருக்கேன். அது போய் வந்து சேர்ந்துருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க அதை ஊக்குவிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனுக்கு வெளியில் இருக்கிறோம் நாம் வந்து. ஆனால் இதெல்லாம் வழி நடத்துறது யார்? ஜான் ஆரோக்கியசாமி தான் வழி நடத்துறது. புஷியானது கூட கிடையாது. இந்த மீடியா ஒருங்கிணைக்கிறது எல்லாமே வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். ஜான் ஆரோக்கியசாமி என்னன்னு கேட்டால் நம்ம பிக்சருக்கு வரல. ஒரு மேடையில் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஜான் ஆரோக்கியசாமியை. பிக்சருக்கு நம்ம வந்து அதாவது கேட்டால் ஸ்க்ரீனில் நம்ம இல்லை, அவுட் ஆஃப் ஸ்க்ரீன். அதனால் நம்ம ஒன்று தரல. ஆனால் இதே ஜான் ஆரோக்கியசாமியை 3 தலைமுறை தோண்டி எடுத்து திட்ட முடியும். 3 தலைமுறை இல்லை, 4 தலைமுறை கூட தோண்டி எடுத்து திட்ட முடியும் நம்ம. ஆனால் நம்ம அதை செய்யலை. ஆனால் ஒழுங்குபடுத்துகிற இடத்துல நீங்கள் அரசியல் வியூகம் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா இதெல்லாம் தானே ஒரு வியூகம், இதெல்லாம் தானே நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். வேறு என்ன பிடுங்குங்கன்னு கேட்குறேன் நான். ஜான் ஆரோக்கியசாமி வேறு என்ன பிடுங்கிடுவார்? இவர் வேறு என்ன பிடுங்குவார்? அப்போ இதெல்லாம் தானே சரி பண்ணணும். ஒரு பெண் வந்து உங்கள் கட்சியை விட்டு கூட வெளியே போயிருக்கட்டும் சார், அதுக்காக ஒருமையில் திட்டுறதா? இப்போ ஜெகதீஸ்வரன் கேட்டால் உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலாம், வெளியில் வந்துட்டான், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனை இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன். நீங்கள் அறிக்கை கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாதுமா, அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இப்போ விஜயோட குடும்பத்தையே விமர்சனம் பண்ணுறோன்னு வச்சுங்க, மனசாட்சியே இல்லாமல் இவனுக்கு பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தர் மீடியான்னு ஒன்று போட்டு குடும்பத்தில் அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணுறான்னு வச்சுங்க, அப்போ உனக்கு வலிக்கும்ல, இதே விஜய்க்கு வலிக்கும்ல. முதல்ல இதை சரி பண்ணும். தலைமையில் இருக்கிறவங்க இவங்களுக்காக வந்து ஒரு அறிக்கை கொடுத்து பேசுகிற அளவுக்கு வந்து அறிக்கை கொடுக்கணும்மா. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க, முதல்ல சேனலைஸ் பண்ணுங்க. இவெல்லாம் வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்தவனா இல்லையா, நம்ம கட்சியை சார்ந்தோம்னா இல்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் அவன் வந்து ஒரு யூடியூப் வச்சு பேசுகிறான், அந்த யூடியூப்பில் இருக்கிறவன் நம்ம கட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனா இல்லையா? இல்லைன்னா அவன் எங்கள் கட்சியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. அதானே செய்யணும் நீங்கள். அதை விட்டுட்டு யாரெல்லாம் வந்து இப்படி செயல்படணும் அவங்கெல்லாம் எங்கள் கட்சி கிடையாது, அவங்களாம் டிஎம்கே சார்ந்தவங்க, எங்கள் பேரை கெடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குறிப்பிட்ட ஊடகங்கள் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த குறிப்பிட்ட இந்த ஊடகங்களுக்கு எங்களுக்கு தொடர்பில் சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுங்க. உங்கள் கட்சியை பேரை கெடுக்க தானே பண்ணுறான். உங்கள் கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு எந்த வகையில் ஒருத்தன் பண்ணான்னா அவன் நடவடிக்கை நீங்கள் தானே எடுக்கணும். காவல்துறை புகார் கொடுங்க. எடுத்ததுமே ஒருத்தர் ஆரம்பிக்கிறாமா, எடுத்ததுமே புறம்போக்குன்ற வார்த்தை கஷ்டமான வார்த்தையாம்மா. ஒரு அரசியல் கட்சி தலைவரை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் கட்சி தலைவராக பயணிக்கிறவரை எடுத்ததுமே புறம்போக்குன்னு பேசுகிறான். விஜயோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட காலம் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அவன் வந்து புகழ் பாடுறவன். எடுத்ததுமே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து நான் கேட்குற நியாயமா? சாட்டை துரைமுருகனுடைய முகசாயலில் உள்ள கேரளாவில் இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா முகசாயல் கூட சொல்ல முடியாது, பின்பக்கத்தில் அவன் டான்ஸ் ஆடுறான், மகள் கூட டான்ஸ் ஆடுறான். அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்து விஜயோட பாட்டுக்கு பாருங்கள் இவன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி போட்டு, விஜயோட பாட்டு அது சினிமா பாட்டு, அதுக்கு வந்து அவன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி போட்டு அதை வந்து எனக்கு இது சாட்டை துரைமுருகன் சொல்லி போட்டு வந்து வீடியோ ஏற்றுறான். அது சாட்டை துரைமுருகனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த வீடியோ வந்து சாட்டை துரைமுருகன் கிடையாது. அப்படியே ஆடினாலும் இல்லை, நான் என்ன சொன்னேன், அதை ஏன் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, அப்படியே ஆடினா கூட அதை ஏன் போடணும்? நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ எந்த மாதிரி புத்தி இருக்குது உங்களுக்கு? அப்படியே ஆனாலும் தப்பு கிடையாது. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? சின்னத்தனன்றது சிறுபிள்ளைத்தனன்றது இதுதான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்குறி பசங்களை. அதனால தான் தற்குறின்ற வார்த்தை பாருங்க பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தற்குறி வெற்றி கழகன்றது. இப்போது மதிமுக வந்தபோது என்ன சொன்னாங்க தெரியுங்களா?
எல்லாரும் தலைவர்கள்லாம் இறந்துகிட்டே வந்தாங்க. மரண திமுகன்னு சொல்லி சொன்னாங்க. மதிமுக மறுமலர்ச்சி திமுக இல்லை, அது மரண திமுக. தலைவர்கள் எல்லாம் 14 தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதில் 13 தலைவர் இறந்து போயிட்டாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாம் கேட்டால் அது மறுமலர்ச்சி திமுக கிடையாது, மரண திமுகன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா தற்கொலை வெற்றி கழகன்றாங்க. நாம எல்லாருமே சொல்கிறாங்க பொதுவாக. இப்போ எல்லாருமே தற்கொலைகள் இல்லை, மெச்சூரிட்டியான ஆட்கள் யாருமே இல்லை. அங்கே யார் அரசியல் வியூகம் பண்ணி பண்ணுறவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். யாருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி, அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இல்லைனா இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் கெட்ட வார்த்தையில் திட்டும்போது வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒரு அறிக்கை வரணுமா? புஷியானந்துக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரணுமா வேணாமா? இப்போ நாம பேசுவாங்கம்மா, நீங்கள் 1000 பேசுவீங்க. புஷியானந்து குடும்பம், அவங்க சொந்தம் பந்தம் எல்லாரையும் வச்சு இழுத்து வச்சு பேசலாமா? தப்பு இல்லையா? அந்த பொண்ணு புகார் கொடுத்தது ரொம்ப கரெக்டு என்ன கேட்டா. அந்த பொண்ணு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல சார், என்ன வந்து உரிய மரியாதை கொடுக்கறது இல்லை, எந்த இடத்துக்கு கூப்பிடுறது இல்லை அப்படிலாம் வந்து சொல்றாங்க. இன்விடேஷன் கொடுக்கறது சொல்றதா இருக்கட்டும், இல்லை எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நியாயம்? இப்போ வந்துட்டு அதுக்குள்ள கேட்குறாங்க. அப்படி இருந்தாலுமே உமன்ஸ் டே அன்னைக்கு பொதுச் செயலாளர் கூப்பிட்டு வந்து சால்வெல்லாம் போத்துறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கான கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்காங்க. இங்க விஜய் கூட வந்து பெரும்பாலும் நான் சொல்றேன், நான் இந்த இடத்துல நான் நியாய பார்வையில் பேசுகிறேன். ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் போய் சேர்றீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து விஜய் வந்து ஒரு நடிகர் என்பதை நீங்கள் மறந்துடணும். ஒரு நடிகர் அந்த நடிகர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது தான் பெரும்பாலான ஆசையாக இருக்குது. இப்போ இந்த பையன் இருக்கிறான்ல, இந்த ஜெகதீஸ்வரன் ஒருத்தன் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து புலம்பிட்டு இருக்கிறான்ல, அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் கூட வந்து சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். விஜய் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலை. இதுதான் அவனுக்கு சிக்கல். மாநாட்டுக்கு முன்னாடியே அவனை நீக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியும், மாநாட்டுக்கு முன்னாடியே. ஆனால் மாநாடு முடியட்டும்னு காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பொறுப்பு அறிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனை விடுவிச்சுட்டா அவனை நீக்கி பெரிய ஆள் ஆக்க வேண்டாம்னு அவங்க முடிவு. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தகவலே வந்தது. அவனை வந்து கட்சியை விட்டு நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்ல கேட்டேன்னா, நீங்கள் ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்த முடியாதுன்ற நான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, நீங்கள் இப்போ பெரும்பாலான அங்கே நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டால் விஜய் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். விஜயால் விரும்பணும்ல. இப்போ நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஜெயலலிதா கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் மாவட்ட செயலர் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் வரிசையாக நின்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனம் வந்து ஒரு 500 பேருக்கு ஃபோட்டோ எடுக்கணும். விஜய் இப்போ நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜனம் ஒரு 500 பேர், ஜனம் ஒரு 500 பேர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும். முக்கிய நிர்வாகிகளே நான் சொல்கிறேன், மாவட்ட நிர்வாகிகளே ஜனம் ஒரு 500 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாவட்டமாக வர வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. இப்போ நான் இதே ஜான் ஆரோக்கியசாமியோட நெருக்கம் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் நான் கேட்டதே இல்லை. அவனை கடவுளாக அவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு நான் கேட்குறேன். நான் யாரையுமே நான் சொல்கிறேன், அரசியல் கட்சி தலைவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது அந்த ஆர்வமே தேவையில்லை, அவசியமே இல்லை. நாம கூட சேர்ந்து அவன் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவன் விருப்பப்படணும், அப்படி இருக்கணும். எதுக்கு போயிட்டு இருக்கேன்? இந்த வைஷ்ணவிக்கும் அதே பிரச்சனை தான், ஜெகதீஸ்வரன் இருக்க அவனுக்கும் அதே பிரச்சனை தான். ஃபோட்டோ அவனுக்கு வேறு கேட்டால் ஃபோட்டோ எடுக்கலாமா, அவன் குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும் போய் இவனுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுத்து இவனுக்கு வந்து கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு. லைலாமணி என்றைக்கும் ஆசைப்படவே இல்லை, ஒரு காலம் வரும்னு சொல்லி காத்திருந்தான். அதுக்கப்புறம் பொறுப்பு அறிவிச்சாங்க, கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். வீர விக்னேஷன் அப்படி தான், இருக்கிற மற்ற நிர்வாகிகள் அப்படி தான். ஸோ ஒரு நடிகரை இப்போ தான் புரியுதுங்களா, இவங்க இன்னும் ஒரு நடிகராகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாதவனா உடனே வந்து வெளியே வந்து திட்ட வேண்டியது. இப்போ புகார் கொடுத்துருக்காங்கல்ல சார், இது எந்த அளவுக்கு போய் முடியும்? இல்லை, இது புகார் வந்து சரியான புகார்மா. அவங்க விஜய் பேரில் கொடுக்கட்டும் இல்லை புஷியானந்த் பேரில் கொடுக்கட்டும், கட்சியோட தலைமை நம்ம கேட்டினா கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அவங்க தானே இருக்கிறாங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லை அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு கட்சியில் நீங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நீங்கள் பேரை கொடுத்துறீங்க, பட்டம் கொடுத்துறீங்க. அவன் வந்து ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையில், ஆபாச வார்த்தையில், அருவருக்கு தகுந்த வார்த்தையில், ஆபாச வார்த்தை மற்றும் அருவருக்கு தகுந்த வார்த்தையில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் படிக்கிறது இல்லையா? நான் கேட்குறேன், புஷியானந்த் படிக்க மாட்டானா? நான் கேட்குறேன், மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறான்ல, திம்சு கட்டை உருட்டை கட்டை மாதிரி இருக்கிறான்ல, மண்டையில் இவ்வளோ பேர் தலையை வச்சுருக்கான மூளை இருக்கா இல்லையா அவனுக்கு தெரியணும்ல. என்னடா அது ஒரு வயசு பெண்ணு, அது வந்து கட்சி விட்டு கூட விலைக்கு கூட போயிருக்கட்டும், அந்த பெண்ணை இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இவங்க பொண்ணு பிள்ளைங்களை சொன்னால் நான் கேட்குறேன், அதுவும் சாதாரண வார்த்தைகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கம்மா, அவ்வளோ மோசமான வார்த்தைகள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல், பொதுவான ஒரு அறிக்கை விடுங்க. கட்சி விட்டு விலைக்கு போகிறவங்களாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை பேசாதீங்கன்னு ஒரு பொதுவான ஒரு அறிக்கை கூட விடு. அதான் அந்த பொண்ணு சொல்லுது, பொதுவாக ஒரு அட்வைஸ் கொடுங்க. அதுவே ஊடகம் நடத்துகிறவங்ககிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணான்னு சொல்லுங்கள். அவன் கெட்ட வார்த்தை பண்ணுங்க, அவனுக்கு இந்த தாவேக்காக்க தொடர்பு இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் இதை ரசிக்கிறீங்கன்னு சொன்னால்
பதில் தாக்குதல் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது விஜயா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும். சும்மா இதெல்லாம் இந்த சீன்லாம் ஓட்ட முடியாது ரொம்ப நாளைக்கு. பதில் கொடுக்கும்போது கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமியும் வந்து சேர்த்து வச்சு திட்ட வேண்டியது இருக்கும். அது ரொம்ப நான் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி இருக்குமா அந்த இவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பேர் என்ன, கம்யூனிஸ்ட் இருக்காங்களே, சுந்தரவல்லி, அவங்கள அப்படி தான் வந்து ரொம்ப மோசமாக பேசுனாங்க. சங்கிகளும் சரி, சங்கிகள் தான் தெரியும் நினைக்கிறேன், பிஜேபியில் இருக்கிறவங்க சரி, நாம் தமிழிலும் பேசுனாங்கன்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு காணொலியில் தான் அவங்க வந்து அடிச்சு காலி பண்ணாங்க பதிலுக்கு. அந்த ஒரு காணொலியில் வந்து துண்டக்கான துணியக்கானு ஓடினவங்க தான் எல்லோரும். அதுக்கப்புறம் யாரும் வந்து சுந்தரவல்லியை வந்து யாரும் வந்து தரக்குறவா பேசல. பெண்கள் அரசியலுக்கு வர்றதை வந்து கேட்டினா நீங்கள் வரவேற்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், விமர்சனங்கள் பண்ணுங்கள், நான் வேணாம்னு சொல்ல. பெண்ணாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ண அது நாகரிகமாக இருக்கணும், கருத்தியலாக இருக்கணும். அசிங்கமாக ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க. சுந்தரவல்லி மாதிரி இந்த பொண்ணு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம்? சுந்தரவல்லி ஒரே நாள் இறங்கி அடித்தா அடி தான். அதோட வந்து துண்டக்கான துணியான ஓடி போயிட்டானுங்க எல்லாம், யாரும் பேசுறதே இல்லை. ஊடகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கிட்டே நீங்கள் வந்து நீங்கள் குறை காண்றீங்கன்னா கூட, அரசியல் தான் குறை காணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க மாற்று கட்சி இருந்தவங்க, திமுகவை சார்ந்தவங்க சொல்லுங்கள். ஆனால் கெட்ட வார்த்தையில் அறுவருக்கு தகுந்த வார்த்தையில் பேச தப்பு இல்லையம்மா. அது யாராலும் அது ஏற்றுக்கவே முடியாது. நாளைக்கு உங்கள் பொண்ணு பிள்ளைகளை பேசும்போது தெரியும். இதே விஜய்க்கோ அல்லது வந்து அவன் இருக்கான அவன் யார், இந்த மாடு புஷியானது, அவனுக்கோ இல்லை வந்து கூட இருக்கிற இந்த இன்னொரு மாடு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சுனா இவங்களுக்குலாம் நாளைக்கு அவங்க பொண்ணு பிள்ளைங்களை பேசும்போது வழி என்னன்னு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு ரசிக்க தோணுது. கண்ட்ரோல் பண்ணணும். தலைமை யார்கிட்ட இருக்குது? நீங்கள் தான்டா தலைமை, நீங்கள் தான்டா கண்ட்ரோல் பண்ணணும். எவன் தான்டா அது தலைமை முதல்ல? அப்போ புரியுதுங்களா? எவனுமே தலைமைன்னா தற்கொலைக்குன்னு தெரியுது. கண்ட்ரோல் பண்ணுங்க. வைஷ்ணவி அவர்கள் கொடுத்த புகார் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.